மத்தேயு புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே இயேசுவானவர் சொன்ன ஒரு மகிமையான ஒரு வார்த்தை, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அப்படின்னு வாசிக்கிறோம். இயேசுவானவர் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தாய். இப்போ கொஞ்சத்தில் உண்மையாக இருப்போமானால் அநேகத்தின் மேலே அதிகாரியாக தேவன் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசுவானவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற சில காரியம், அதில் ஒன்று தான், நீ கொஞ்சத்தில் என்ன செய்யுது உண்மையாக இருந்து பாரு. ஆண்டோடைய காரியத்தில் உண்மையாக இருந்து பாருங்க. தேவன் கொடுத்த பொறுப்பில் உண்மையாக இருந்து பாருங்க. தேவன் கொடுத்த வேலையில் உண்மையாக இருங்க. தேவன் கொடுத்த ஊழியத்தில் உண்மையாக இருங்க. அப்போது தேவன் எதெல்லாம் நமக்கென்று கொடுத்துருக்கிறாரோ அதில் உண்மையாக இருக்கணும். காணிக்கையில் உண்மையாக இருங்க, தசம்பாகத்தில் உண்மையாக இருங்க. அது மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தில் உண்மையாக இருங்க. இதெல்லாம் ஒரு உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மையாக இருக்கும் பொழுது நமக்கு வர வேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தேவன் நிச்சயமாக தருவார். தானியேல் உண்மையாக இருந்தான், தன்னுடைய வேலையில் உண்மையாக இருந்தான், ஜெபத்தில் உண்மையாக இருந்தான், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மையாக இருந்தான், தேவனுக்கும் பிதாவுக்கும் தேவனுக்கும் ராஜாவுக்கும் உண்மையாக இருந்தான், அதுக்கு சகல மனுஷனுக்கும் உண்மையாக இருந்தான். அப்போது இதை தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருக்கணும், இப்போ அது மாத்திரமல்ல குடும்பத்தில் உண்மையாக இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் உண்மையாக இருந்து அவருடைய மகிமையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து பாருங்கள், அநேகத்தின் மேல் கர்த்தர் உங்களை அதிகாரியாக வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் யாவரும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.